அப்போ இந்த கண்டகச்சனி தான் நமக்கு கஷ்டத்துக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 40% தான் உங்களுக்கு இந்த கண்டகச்சனினால கஷ்டம். மீதி இருக்கக்கூடிய 60% எதனால கஷ்டம்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார். 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு வக்ரத்துக்கு போனார். அந்த குரு வக்ரத்துக்கு போன வாட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்பவும், அதாவது ப்ரெஷர். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும்ட்டான். பதவி மட்டுமா பறி போகுமா? நம்பிக்கை, நாணயம், கௌரவம், அந்தஸ்து, நிம்மதி எல்லாமே பறி போச்சு. டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மார்ச் 11 வரைக்குமே உங்கள் நேரம் நல்லா இல்லை. கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிஜமாக அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. மார்ச் 11க்கு மேலே தான் உங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கே திரும்பும். அப்போ மார்ச் 11க்கு மேலே தான் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வளர இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே தான் வளர போகிறீங்க. மார்ச் 11க்கு மேலே உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்குது.